அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக கிரக நிலையில் கிரக மாற்றங்களில் உருவாக்கக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்கமானது கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்குரிய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன், குரு, ராசியில் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி அப்படின்னு ராகு கிரகங்கள் வலம் வருதுங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அயனசயன போகஸ்தானத்தில் இருந்த சூரியன் ராசிக்கு மாறுகிறாரு. அதே 17ஆம் தேதி புதன் பகவான் ராசியில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 26ஆம் தேதி அன்று லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 29ஆம் தேதி அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக ஜூலை முடிவதற்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ராசியில் பார்க்கும்போது புதன் இருக்காருங்க. ராசிக்கு மாத மத்தியில் சூரியனும் வருகிறாரு. இதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அகல ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் விலகுங்க. தங்களினுடைய பொருளாதார வலிமை கூடும். அதே நேரத்தில் பொருட்களின் மீது சற்று கவனமும் தேவைங்க. இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வளம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் தெய்வ அனுகூலத்துடனும் காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க. உடன் வேலை செய்வோரின் ஆதரவால் அதனை சமாளித்து விடுவீங்க. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க. தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு நீடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறதுனால நிலைமையை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். உத்தியோகம் வேலை பளு அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கும் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உடன் பணிபுரிவரால் ஒரு விதத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் ஒரு விதத்தில் அவங்களால சங்கடங்களும் கலகங்களும் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி அலைச்சலும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள பாருங்க. உங்களுடைய தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம். அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வாகன சுகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தங்க வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் விளக்கவும் ஆரம்பிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். பல வகையான யோகங்களும் உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்
போகும்போது நிதானம் தேவைங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகலாம். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் பிடிக்கத்தான் செய்யும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையை இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் அப்படிங்கிறது கணிசமாக உயரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட்டுக்கோப்போடு உங்களுடைய செலவினங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வீண் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் ஒரே அடியாக குறையும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் செலவுகள் விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தில் பார்க்கும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டைகள், விவாதங்கள் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குங்க. எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலம் முழுவதுமே பார்க்கும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மூத்த சகோதரர்களால் ஆதாயம், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம், திடீர் சொத்துக்கள், நகை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்டவை உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தங்களுடைய பேச்சு, செல்வாக்கு அதிகரிக்கலாம். அதே மாதிரி வருமான தடை நீங்கி தங்களுக்கு வரவேண்டிய தொகை கிடைக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த தங்களுக்கு இந்த காலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலகட்டத்தின் முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது வீண் விரயங்கள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா செலவுகள் உங்களை வாட்டி வதைக்கலாம். செலவுகள் உங்கள் தகுதிக்கு மீறியும் செல்லலாம். ஆனாலும் மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் இருந்து சூழல் தங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும். அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சூழல் சாதகமாக இருக்க ஆரம்பிக்கும். 20 தேதிக்குள்ளாக கொஞ்சம் சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள் முற்றிலுமாக சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தங்களுடைய 12வது வீட்டில் சூரியனுடன் சஞ்சரிக்கிறதுனால விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படும். அதனால் என்ன செலவு வந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பண நஷ்டங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி 2வது வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது மற்றும் செவ்வாய் ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் இருக்கிறதுனால பேச்சுள்ள நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையுமே தலையிட வேண்டாம். கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது வேலை செய்யக்கூடிய சூழல் மேம்பட்டாலும் கூட மேலதிகாரிகளை பகைத்து கொள்வதை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்க. அது நல்லது கிடையாது. பகைத்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வேலையே பறிபோவதற்கு காரணமாகவும் அமைஞ்சிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதே மாதிரி செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த கால இறுதியில் நடைபெறுகிறது. அப்படிங்கிறதுனால வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில வாரங்களுக்கு நீங்கள் தள்ளி போடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகவும் நேரிடலாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் வேலை இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. செல்லக்கூடிய பயணங்கள் பயனற்றதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக செல்லக்கூடிய பயணங்களில் சிறு அலைச்சல், சிறு நஷ்டத்திற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு நன்மை ஏற்படும்.
ஏற்படும். அதாவது சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், மனசோர்வு உடல் சோர்வு உருவாகும். இருந்தாலும் செல்லக்கூடிய பயணம் தங்களுக்கு ஒரு புறம் அலைச்சலை மனசோர்வை தந்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதிரடியான திருப்பங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னாலும் கூட கொஞ்சம் நிதானித்து நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் திருப்தி தருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பேசுகிறதன் மூலமாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். புதிய தொழில் துவங்குவதற்கான ஏற்பாடுகள் நல்லபடியாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதோஷத்தன்று நந்தி பகவானுக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க. அனைத்து நன்மைகளும் ஏற்படும்.